பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முழுக்கோழி மஞ்சூரியன். முழுக்கோழி மஞ்சூரியன் எப்படின்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுக்கோழி மஞ்சூரியன். முழுக்கோழி மஞ்சூரியன் எப்படின்றது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன. இப்போ முழுக்கோழிக்கு லெமன் ஆஃப் எடுத்துருக்கேன், வெண்ணெய், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு. இதுதான் இப்போ இது மேலே நம்ம தடவைக்கு போகிறோம். இது மட்டும் எப்படின்னு பார்த்துப்போம். ரெண்டாவது மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு 10 பல்லு பூண்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, அதுவும் நைஸாக. ஒரு 2 பச்சை மிளகா, அதுவும் பொடியாக அரிஞ்சிடுங்க. வெண்ணெய், சில்லி சாஸ், உப்பு, கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நைஸாக அரிஞ்சிக்குங்க. இது மஞ்சூரியனுக்கு தேவையானது. இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம கோழியை பிசைஞ்சிடலாம். இப்போது இந்த வெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, இதில் லைட்டாக லெமன் விட்டுக்குங்க. இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு இப்படி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு நிமிஷம் இந்த பிசைஞ்சதில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கணும். இந்த வெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு, கேசரி பவுடர், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இதை நல்லா இப்படி தடவிக்கணும். கோழி மேலே நல்லா தடவிக்கணும். இந்த வெண்ணெயையும் இது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் இது ஊறினா போதும். நான் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு ஒன்றுத்தில் மூடி வச்சிருங்க. இந்த கோழியை இப்போ நம்ம ஆவியில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதில் வச்சு எடுத்துடுறேன். உங்களுக்கு இட்லி குண்டான் எதுனா இருந்ததுன்னா இட்லி குண்டானில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் இது வேகட்டும். குக்கரில் ஒரு பக்கம் அது ஆவியில் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு ஏனை வச்சுக்கோங்க. அதில் நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்ட உடனே இஞ்சி, பூண்டு சும்மா கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இந்த ஒரு வெங்காயம், சும்மா லைட்டாக வறுத்துக்குங்க போதும். ரொம்பலாம் அது இல்லை. இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான, ஏன்னா ஏற்கனவே கோழியில் கொஞ்சம் உப்பு இருக்குது, பார்த்துட்டு போட்டுக்கோங்க எப்படி இருக்கு. இப்போது ஒரு பக்கம் இதெல்லாம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொச்ச உடனே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கிரேவி பண்ணி எடுத்துக்கலாம். இது மஞ்சூரியன் தேவையான கிரேவி ரெடி. இப்போ ஆவியில் கோழி வெந்துட்டுருக்கு. மஞ்சூரியன் தேவையான கிரேவி கொச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுது. இதை திறந்துக்கலாம். இதை பாருங்கள், வெந்துட்டுருக்கு. நல்லாவே வெந்துட்டுருக்கு. இத்தனை 15 நிமிஷம்தான் ஆவியில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கொச்சிச்சு. இதுவும் ஒரு 1/4 மணி நேரம். இப்போ நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க.
நான் ஏன் நாட்டு சக்கரை போட்டேன்னா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த தித்திப்பு இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மஞ்சூரியன். அதனால நான் கொஞ்சோண்டு போட்டேன். மற்றபடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதில் வெங்காயத்தாள் இருந்தால் மெயினாக அது போடலாம். ஆனால் இப்போ வெங்காயத்தாள் கிடைக்கல எனக்கு. வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கோழி எடுத்து நம்ம இதில் வைக்கணும். கோழி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கோழி நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது மஞ்சூரியனில் போட்டு ஒரு பரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கோழி எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேணாம், சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் வேணாம். இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் போதும். இப்போ மஞ்சூரியனை நம்ம அந்த கோழி மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் கோழி ஃப்ரை பண்ணிட்டு கூட எடுத்து வச்சு அது மேலே கூட இப்படி நீங்கள் ஊற்றி இது பண்ணிக்கங்க. சுட சுட கோழி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், இந்த முழு கோழி மஞ்சூரியன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.